அதே நேரம் இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, திருமதி லக்ஷ்மி எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் என்ற குடும்பப்பாங்கான கதை. அத்தியாயம் 1. காற்றழுத்த மண்டலம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கிறது. இடியோடு கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். இரவு தொலைக்காட்சியில் சொன்ன வானிலை அறிக்கை பொய்க்கவில்லை. ராத்திரி முழுவதும் மழை கொட்டி கொண்டிருந்தது. காலையில் அத்தனை மும்முரம் இல்லையெனினும் வானம் கருத்து இருள் பிரியாது இன்னமும் லேசாக மழை பெய்து கொண்டிருந்தது. சுகன்யா அலுவலகத்திற்கு கிளம்பியாக வேண்டும் என்ற அவசரம். சேராகிவிட்ட தெருவை நினைத்தாலே காலை வைக்க அருவருப்பாகத்தான் இருந்தது. ஆனால் வேலைக்கு போயாக வேண்டுமே. கொடியில் முதல் நாள் போட்ட துணிகள் அத்தனையும் ஈரமாக தொங்கிக் கொண்டிருந்தன. 10 நாள் கபஜுரத்தோடு படுத்து விட்டிருந்த அப்பா சதாசிவம் எழுந்து நடமாட ஆரம்பித்து 2 நாட்கள் கூட ஆகவில்லை. அலுவலகத்திற்கு நேரத்துக்கு போக வேண்டும். அப்பாவுக்கு இந்த ஈரம் ஒத்துக்கொள்ளாது. மீண்டும் கபஜுரம் திரும்பி கொள்ளாதிருக்க வேண்டும். கவலை கவலை கவலை. அவளுக்கு நினைவு தெரிந்த வரை இப்படித்தான் பல கவலைகள். குடும்பத்தின் மீது பாசமும் பற்றும் பொறுப்பும் ஏற்பட்டு விட்டால் கவலைகள் தொடர் சங்கிலியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்டு விடுகின்றனவே. அண்ணன் முரளிக்கு அப்பாவை பற்றி கவலை ஏதேனும் உண்டா? அக்கா பரிமளாவுக்குத்தான் அவர்கள் இருவரை பற்றி கவலை ஏதேனும் உண்டா? இரும்பலும் காய்ச்சலுமாக அப்பா படுத்து விட்டார் என்று சுகன்யா விவரமாக 2 கடிதங்கள் அண்ணனுக்கு போட்டாள். பெங்களூர் என்ன பல்கேரியாவில் இருக்கிறது? இரவு ரயிலில் வந்து அப்பாவை பார்த்துவிட்டு மறுநாள் பஸ்ஸில் கூட கிளம்பி போய்விட்டிருக்கலாம். அப்பாவின் மருந்து செலவிற்கு வைத்துக்கொள் என்று ஒரு 50 ரூபாய் கூட அனுப்ப அவருக்கு மனம் இருக்கவில்லை. ஃப்ளாட் ஒன்றை வாங்கிவிட்டதன் பயனாக ஒரே கடனாம். மனைவியும் கணவனும் சம்பாதிக்கிறார்கள். அண்ணி வங்கி அலுவலர். அண்ணன் ஒரு பிரபல கம்பெனியின் விற்பனை பகுதியின் தலைவர். சுகன்யா அத்தனை சம்பாதிக்கிறாளா? தம்புச்செட்டு தெருவுக்குள் ஓடிய அந்த சந்தில் புதிதாக கட்டப்பட்டிருந்த ஹரிகிருஷ்ணன் அண்ட் சன்ஸ் எனும் நிறுவனத்தில் ஒரு கணக்கர். அந்த வேலையை அவள் தேடிக்கொண்டிராவிட்டால் அண்ணனும் அண்ணியும் பெங்களூருக்கு தங்கள் வேலையை மாற்றிக்கொண்டு நகர்ந்தவுடன் வயது காலத்தில் மகன் உதறிவிட்டு போய்விட்டான் என்ற வருத்தம் தாங்காது மாரடைப்பில் அம்மா இறந்து போனதும் வேலையில் ஓய்வடைந்து மனைவியை இழந்து தனிமையில் தவித்த அப்பாவுக்கு யார் ஆதரவாக இருக்க இயலும்? கல்கத்தாவில் வாழ்க்கைப்பட்டிருந்த அக்கா பரிமளாவுக்குத்தான் சோன்யா கடிதம் போட்டிருந்தாள். தாயார் இறந்து போன போது விமானத்தில் கணவனுடன் பறந்து வந்து காரியங்களை முடித்ததும் 2 வருஷமாகிவிட்ட போதிலும் எட்டி பார்க்காதவள். அக்காவின் கணவர் நல்ல வேலையில் இருந்தார். கல்கத்தாவிலே தேசப்பிரியா பார்க் கிழக்கு பகுதியில் அவருக்கு சொந்தமாக வீடு இருந்தது. முன்னோர் வழி வந்த சொத்து வேறு. கார், வேலையாட்கள் என்ற வசதியுடன் தன் 2 குழந்தைகளுடன் பரிமளா சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். தன் குடும்பத்திற்கு தாராளமாக செலவழிக்க தெரிந்திருந்த பரிமளாவுக்கு தங்கைக்கோ தகப்பனுக்கோ 10 பைசா கொடுத்து உதவ மனம் இல்லை. கல்கத்தாவில் விற்கும் வங்காள கைத்தறி நூல் புடவைகள் மிகவும் மலிவு என்று என் தோழி சொல்கிறாள். என்று வாங்கி அனுப்பினால் நான் பணம் தந்து விடுகிறேன் என்று ஒரு முறை அக்காவுக்கு சுகன்யா எழுதியதற்கு முகத்தில் அடித்தாற்போல் பதில் வந்தது. சென்னையில் கூட வங்காள நூல் சிலைகள் விற்கப்படுகின்றன. நவராத்திரி போது தள்ளுவிடு விலையில் கிடைக்கும். நீயே பார்த்து பிடித்த வண்ணத்தில் வாங்கி கொள்ளலாமே. கல்கத்தாவிலிருந்து இவை இப்போது தேவைதானா? அப்படிப்பட்டவள் அக்கா பரிமளா. அப்பாவுக்கு உடம்பு மிகவும் நலிந்து விட்டது என்று எழுதினாள். வயதாகிவிட்டால் உடம்பு தெம்பு குறையத்தானே செய்யும். உனக்கு அப்பா சிரமப்பட்டு பட்டப்படிப்பு கொடுத்தார், வேலை தேடி தந்தார். இது சமயம் அவர் ஒருவர் தானே உனக்கு ஆதரவு. அவரை பத்திரமா பார்த்துக்கொள், அது உன் கடமை. அக்கா எழுதாது விட்டவற்றை சுகன்யாவால் ஊகிக்க முடியும். என்னை அப்பா SLCயுடன் நிறுத்திவிட்டார். நீதானே BA பட்டதாரி. உன்னை படிக்க வைத்து ஆளாக்கியதற்கு பதிலாக இப்போது அவரை கவனித்துக் கொள்கிறாய். இதற்கு ஏன் புலம்பல்? நேரே வந்திருந்தால் அக்கா ஒரு மூச்சு சண்டை போட்டிருப்பாள். 30 பவுன் நகைகளும் வைரத்தோடுகளும் வெள்ளி ஸ்டீல் பாத்திரங்களுடன்
வரதட்சணை 5000 கொடுத்து அப்பா அவளுக்கு செய்த கல்யாணத்தினால் 20,000 கடன்பட்டு போனாரே. அவரது கிராஜுவேட்டி தொகை முழுவதும் மூத்த பெண் கல்யாணத்திலேயே கரைந்து போனதே. அதை பற்றி கேட்டாள். ச, அந்த கல்மனதுக்காரியிடம் என்னத்திற்கு விவாதம்? பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டால் அக்கா வெறுங்கையுடன் திரும்பியதில்லை. அண்ணி புக்ககத்தை எட்டி பார்க்க அபூர்வமாக வந்துவிட்டாலும் அதே கதிதான். அம்மா ஞாபகமாக இந்த பித்தளை தட்டை நான் எடுத்து போகிறேன். அக்கா முந்திக் கொள்வாள். மாமா, இந்த வெண்கல பானையை நான் எடுத்துக்கொள்ளவா? வீட்டில் இருந்த பொருட்களை சுரண்டுவதில் இருவரும் கை தேர்ந்தவர்கள். இனி எந்த உதவியும் கேட்டு அண்ணனுக்கோ அக்காவுக்கோ கடிதம் எழுதவே கூடாது. அவசரத்திற்கு அடமானம் வைத்து பணம் எடுக்க அம்மாவின் நகைகள் ஏதும் வீட்டில் கிடைக்காது. அம்மா இறந்தபோது ஈமக்கடன்களை நிறைவேற்ற வந்திருந்த அண்ணன் தன் பங்குக்காக வைரத்தோடுகளை தம் மனைவிக்கு என்று வாதாடி எடுத்துக்கொண்டு விட்டிருந்தார். அம்மாவின் 2 கொத்து தங்கச்சங்கிலி தன் மகளின் கல்யாணத்திற்கு வேண்டும் என்று அக்கா பரிமிளா பங்கு கேட்டு எடுத்துக்கொண்டு விட்டாள். கடைசியில் சுகன்யாவின் பங்குக்கு அம்மாவின் தேய்ந்து போன ஒரு ஜோடி வளையல்களும் ஒரு மெல்லிய தங்கச்சங்கிலியும் கிடைத்தன. இப்போது அப்பாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அக்காவும் அண்ணனும் குடும்பத்துடன் பறந்தோடி வந்து விடுவார்கள். அப்பா வங்கியில் போட்டு வைத்திருக்கும் அந்த சிறு தொகையில் தங்களுக்கும் பங்கு ஒன்று விவாதிப்பார்கள். அவர்கள் தங்கியிருக்கும் அந்த சிறு ஓட்டுக்கூரை வீடு அப்பாவுக்கு பாட்டன் விட்டு போன சொத்து. அந்த இடத்தில் பிளாட்டு கொண்ட ஒரு பெரிய கட்டிடத்தை எழுப்ப பல கான்ட்ராக்டர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள். பஸ் போகும் சாலைக்கு முகனையில் தெருவின் ஆரம்பத்தில் இருந்ததால் அது கூடுதலான விலைக்கு போகும். ஏற்கனவே அண்ணன் பல தடவைகள் வீட்டை விற்பதை பற்றி லேசாக அப்பாவிடம் சொன்ன சங்கதிதான் அது. வீட்டை வித்துவிட்டு நான் நடுத்தருவில் கல்யாணமாகாதோர் பெண்ணோடு பிச்சை எடுப்பேனா? அப்பா சீறி விழுந்தார். அப்பா மறைந்து போனால் கட்டாயம் அண்ணன் வீட்டை பற்றிய பிரச்சனையை எழுப்பி அதை விற்று பங்கிட்டு கொள்ள அவசரப்படுவார். யாரும் அவளது நிலைமையை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட உறவினர்கள்தான் அவளுக்கு இருந்தனர். என்ன செய்ய? அப்பா லேசாக இருமும் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு போனாள். இதென்ன? வேலைக்கு போகும் சமயத்தில் இவர்களை பற்றிய சிந்தனை. சுகன்யா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா? அப்பா நலிந்த குரலில் எச்சரித்தாள். தாழ்வாரத்து சுவரில் தொங்கிய பாட்டியின் சொத்தான பாதரசம் ஓரத்தில் அழிந்து போன கண்ணாடியில் முன்னே நின்றபடி முடியை லேசாக சீவிக்கொண்டிருந்தாள். ஆமாம், அந்த பஸ்ஸை தவறவிட்டால் அடுத்து வர 15 நிமிஷமாவது ஆகும். மழை காரணமாக 2வது பஸ் சிறிது தாமதமாகிவிட்டால் பெருத்து சங்கடமாகிவிடுமே. புது மேனேஜர் வரப்போவதாக எல்லோரையும் நேரத்துக்கு அலுவலகத்தில் இருக்கச் சொல்லி தலைமை கணக்கர் எச்சரித்து விட்டிருந்தாரே. பம்பாய் தலைமை அலுவலகத்திலிருந்து மாற்றப்பட்டு வரப்போகும் நித்யானந்தனை பற்றி ஏற்கனவே அலுவலகத்தில் பலத்த கிசுகிசு. ஆள் ரொம்ப ஜோராக இருப்பாராம். ஆனால் மண்டை கர்வம் பிடிச்சவராம். அடிமட்டத்திலிருந்து தமது முயற்சியால் முன்னுக்கு வந்தவராம். வேலையில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாராம். மேனேஜர் என்றதும் காதோறும் கிருதா நரைச்சு டெர்லின் சட்டையை தள்ளி கொண்டு தொந்தி தெரியும் நடுவயதை தாண்டிவிட்ட பிரஸ் மீசைக்காரன்னு நினைச்சிடாத. இன்னும் கல்யாணமாகாத கட்டிடங்காலையாம். பக்கத்திலே அமர்ந்து டைப் அடிக்கும் வனிதா சொல்லி சிரித்தாள். பலரது பல எதிர்பார்ப்புகளுக்கும் விமர்சனத்துக்கும் இலக்காகியிருந்த நித்யானந்தத்தின் வருகையன்று இப்படியா மழை கொட்டி தொலைக்க வேண்டும்? பஸ் நிலையத்திற்கு நடப்பதற்குள் புடவை நனைந்துவிடும். கால் ஓரத்திலே சேர் அப்பிக்கொள்ளும். கஞ்சியில் மொடமொடக்கும். வாயில் புடவை இஸ்திரி போட்டாக இருந்தாலும் பஸ் கட்டிடத்திலே அவள் சிக்கி வெளியே வருவதற்குள் கசங்கி போய் நனைந்து போன கோழி போல பயங்கரமாகி விடுமே. மேனேஜிங் டைரக்டர் கரிகிருஷ்ணன் அந்த சந்திற்குள் அவ்வளவு பெரிய கட்டிடத்தை வாங்கி மிக புது பாணியில் சீர்திருத்தி விட்டிருந்தார். சன்மைக்காவின் பளபளத்த மேஜைகளும் மொசைக் தரையும் பொன் எழுத்துகளில் பொறிக்கப்பட்ட கண்ணாடியை கொண்ட தேக்கு மர கதவுகளும் லிஃப்ட் வசதியுமாக அமக்கலமாக இருந்த அந்த அலுவலகத்தில் ஊழியர்கள் சுத்தமாக உடுத்தி கொண்டு வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். இந்த புதிய மேனேஜர் எப்படியோ
பம்பாயில் சில ஆண்டுகள் தலைமை அலுவலகத்தில் பணிபுரிந்தவர் என்பதால் இவரும் டைரக்டரை போல ஊழியர்கள் படு சுத்தமாக உடுத்தி கொண்டு கச்சிதமாக தோன்ற வேண்டுமென்று எதிர்பார்ப்பார். வியாபார தொடர்பு கொள்ள வருகிறவர்களுக்கு அலுவலகத்தை பார்த்ததுமே ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டுமே. அவளது தந்தை தமது பழைய சட்டையை போட்டுக்கொண்டு பழிப்பேறு விட்டிருந்த வேட்டியை அணிந்து கொண்டு கிழிந்த செருப்பை தைத்து போட்டுக்கொள்ள நேரமின்றி அலுவலகம் போய் வந்தார். அது அந்த காலம். இப்போது வர்த்தக நோக்கமே வெகுவாக மாறிவிட்டிருந்தது. திறமை மட்டும் இருந்தால் சுலபத்திலே வேலை கிடைப்பதில்லை. திறமையுடன் இளமை, கவர்ச்சி, அலங்காரம் எல்லாம் ஒரு அலுவலகத்திலே ஊழியலாக இருக்க தேவைப்பட்டன. கையோடு இனி ஒரு நைலக்ஸ் புடவையும் அதற்கு ஜோடியான ரவிக்கையும் அவள் ஒரு பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு தோல் பொயில் அதை புதித்து எடுத்து கொண்டு போக வேண்டியது அவசியம். அலுவலகத்திற்கு சில நிமிஷங்கள் முன்னதாக சென்று பெண்கள் உபயோகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் புகுந்து மறுபடி சோப்பினால் முகத்தை கழுவி பைக்குள்ளிருக்கும் சிறு துவாலையினால் துடைத்து கொண்டு கலைந்து நெற்றி மீது புரளும் கூந்தலை மறுபடி சீவி அழகாக கொண்டை போட்டுக்கொண்டு ஒப்பனை செய்து கொண்டு நலுங்கிவிட்ட புடவையை களைந்து கையுடன் கொண்டு வந்திருக்கும் மாற்று புடவையை அணிந்து கொண்டு ஜம் என்ற அலுவலக அறைக்குள் நுழைய வேண்டும். அலங்கி போன ஆடையை பிளாஸ்டிக் பையில் சுருட்டி போட்டு யாரும் பார்க்காத போது இழுப்பறைக்குள் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படி தினசரி நடந்து கொண்டால்தான் அலுவலகத்தின் தலைவர் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவளை போன்றவர்கள் சுத்தமாக தென்பட முடியும். நேரமாகலையா அம்மா? அப்பா மீண்டும் எச்சரிக்கவே அவள் துரிதப்பட்டாள். தீபாவளியின் போது வாங்கியிருந்த நீல அமெரிக்கன் சார்ஜெட், அதற்கேற்ற ரவிக்கை இரண்டையும் பத்திரமாக மடித்து பவுடர், சோப்பு, சீப்பு இத்தியாதிகளுடன் பிளாஸ்டிக் பை ஒன்றில் வைத்து தன் தோல் பைக்குள் திணித்து கொண்டாள். அப்பாவுக்கு தயாரித்து வைத்திருந்த உணவு டப்பாவை ஹாட் ஹாஸிற்குள் வைத்து மேஜை மேல் வைத்தாள். மறக்காது டீ தயாரித்து நிரப்பியிருந்த பிளாஸ்கையும் கொண்டு வந்து வைத்தாள். குடையை கையில் எடுத்துக்கொண்டாள். அப்பா வரேன் என்று குரல் கொடுத்துவிட்டு வெளியே கிளம்பினாள். அதுவரை கொஞ்சம் அடங்கிவிட்டிருந்த மலைக்கு உற்சாகம் பொங்கிக் கொண்டு விட்டது போல் அவள் பஸ் நிலையத்தை அடையும் முன் பலத்த காற்றுடன் சோவென்ற கோஷமாக மழை கொட்டத் தொடங்கியது. ஒரு சில வினாடிகளில் குடை ஒரு பக்கமும் அவள் ஒரு பக்கமாக கணுக்கால் வரை ஓடிய தண்ணீரில் புடவை நனைய அவள் விழுந்து விடுவாள் போல் தடுமாறி போய்விட்டாள். அலுவலக நேரம். பஸ்ஸினின்று இறங்குகிறவர்கள் சிலர், ஆனால் ஏற துடித்தவர்கள் பலர். ஆளுக்கொரு குடையும் மலை கோட்டுமாக நின்ற கூட்டத்தைக் கண்டு கதி கலங்கி போனாள். ஆளுகளும் விழுந்தெடுத்து உள்ளே ஏறிவிட்டாள். மேலே தொங்கிய வாரை பிடித்து கொண்டு அவள் நிதானிப்பதற்குள் பஸ் தன்னுள் திணறி அடைத்ததுடன் விரைய தொடங்கவே பயணிகள் ஊறுகாய் பாட்டிலில் குலுக்கிவிட்ட மாவடுக்களைப் போல் இங்கும் அங்கும் மோதிக்கொண்டு தம் உயிருக்கு மேல் கம்பியில் தொங்கிய வார்பட்டைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு ஆடினார்கள். அவள் எப்போதும் தன் சிறு மணிப்பரிசை இடிப்பில் சொருகிக் கொள்வது வழக்கம். ஒரு தடவை டிக்கெட்டிற்கு பணம் எடுக்க தோல்பையை திறந்து துளாவிய போது அந்த கூட்டத்தில் பிளேடினால் யாரோ அவளது பையை கிழித்து அதில் இருந்த பர்ஸை களவாடி கொண்டு விட்டிருந்தனர். நல்ல வேளை அவர்கள் வீட்டறியே வசிந்து வந்த அந்த கிழவர் அவளது நிலைமையை உணர்ந்து டிக்கெட்டிற்கு பணம் கொடுத்து உதவினார். இல்லாவிட்டால் அன்று அவள் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டுதான் வீட்டிற்கு திரும்பியிருக்க வேண்டும். பாரிஸ் கார்னரிலிருந்து அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர 10 ரூபாய்க்கு மேல் பிடித்திருக்கும். வீட்டிற்குள் வந்ததும் அப்பாவுடைய பையை பணத்திற்காக துளாவ வேண்டும். வாசலில் ஆட்டோக்காரர் அவசரப்பட்டு குரல் கொடுப்பார். மாத கடைசியில் 10 ரூபாய் கூட தாராளமாக பர்சில் வைத்து கொள்ள முடியாத பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடிக்கொண்டிருந்தது அவர்களது குடும்பம். அலுவலகத்து வாயிற்புறத்திலிருந்து கேட்டை தாண்டி கொண்டு வராந்தாவுக்கு வருவதற்குள் லிஃப்ட் மேலே போய்விட்டது. புடவியின் ஓரத்திலிருந்து கொட்டிய நீரை பிழிந்து உதறிவிட்டு கொண்டு மாடிப்படிகள் மீது விரைந்தாள். மனதில் ஒரே கசப்பும் ஆத்திரமும் மண்டிக்கொண்டு வந்தன. அவள் இத்தனை பாடுபட்டு உழைத்துத்தான் வாழ வேண்டுமா? அக்காயைப் போல் அவளும் திருமணம் செய்து கொண்டு வாழ முடியாதா? ஏன்? அதிகம் படித்து விட்டதால்
திருமணம் என்ற தகுதி அவளை கண்டு ஒதுங்கி கொண்டு விட்டதா? அப்பாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் தனியாக அவள் எப்படி வாழ முடியும்? திக்கென்றதொரு கலவரம் நெஞ்சை கவ அவள் அவசரமாக பெண்களின் தனி அறைக்குள் நுழைந்தாள். அத்தியாயம் 2. சென்னைக்கு வேலையை மாற்றிக்கொண்டு வந்துவிட வேண்டும் என்பது நித்யானந்தத்தின் தாய் பார்வதியின் யோசனை. ஆசைக்கு ஒரு மகள், ஆஸ்திக்கு 2 பிள்ளைகள் என்று குடும்பத்தை குறுக்கி கொண்டு விட்டிருந்த மகராசி. அவள் வீட்டில் அவள்தான் ராணி. கணவன் வாகீசன் வாயை திறக்க தெரியாத சாது. மேலும் வேலை நின்று ஓய்வடைந்த பின்னர் தான் உண்டு, நாளேடுகள் உண்டு என்று பத்திரிகையில் மூழ்கி போய் மூக்கில் நழுவும் மூக்கு கண்ணாடியை அடிக்கடி சரி செய்து கொண்டு வாயில் வராந்தாவில் கிடக்கும் நாற்காலியோடு நாள் முழுவதும் கட்டுண்டு கிடக்கும் ஆசாமி. வேலைக்கு சாப்பிட வர சொல்லி மனைவி குரல் கொடுத்தால்தான் எழுவார். பசிக்குது, ஒரு தோசை வார்த்து தர முடியுமா? உருளைக்கிழங்கு சாப்பிட ஆசையா இருக்கு, செய்து தருவியா? மனிதர் வாயை திறந்து மனைவியிடம் கேட்டதே இல்லை. காலை இந்த வேளையில்தான் காபி பலகாரம், பகல் சாப்பாடு இந்த நேரத்தில்தான், பிறகு மாலை தேநீர், இரவு சாப்பாடு எல்லோருக்கும் ஒரே சமயம் என்று அட்டவணை போட்டது போல் பார்வதியின் அதிகாரம் தூள் பறக்கும். எல்லோரும் ஒத்து போவதை தவிர வேறு வழி கிடையாது. என்ன தினங்களில் என்ன விதமான சமையல் என்பது கூட அம்மாவின் திட்டம். ஐயாவுக்கு அங்கே எந்தவித அதிகாரமும் கிடையாது. பென்ஷன் பணத்தை கொண்டு வந்து மனைவியின் கையில் கொடுத்துவிட்டு நண்பர்களை பார்த்து போக பஸ் பயண செலவுக்கு காசுக்காக அவளிடம் கை நீட்டி வாழ வேண்டிய நிர்பந்தம் வாகீசனுக்கு. வீட்டில் உள்ள அனைவரையும் ஆட்டி படைத்த பார்வதியின் அட்டகாசத்தை வெறுத்த மூத்த மருமகள் தன் கணவனுக்கு வேப்பிலை அடித்து அவனை சென்னையிலிருந்து கிளப்பிக் கொண்டு டெல்லிக்கு போய்விட்டாள். இத்தனைக்கும் அவளாக பொருத்தம் பார்த்து தன் மகனுக்கு திருமணம் செய்வித்த மருமகள். அவள் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டான், பொண்டாட்டி தாசனாகிவிட்டான் என்று புலம்ப முடியாது வாயை அடைத்து கொண்டிருந்தாள். ஆனால் வயிறு எரிந்தது. வேலை செய்த மகன் மருமகள் இருவரிடமும் மாதம் 1 தேதி என்று தண்டல் செய்தது போல் இப்போது அவளால் அவர்களிடமிருந்து பணத்தை பறிக்க முடியவில்லை. இங்கே விலைவாசி எக்கச்சக்கம், உங்களுக்கு எதுவும் அனுப்ப இயலவில்லை என்று பயப்படாது பதில் போட்டு விட்டான் பெரிய மகன் செந்தில்நாதன். இளைய மகனுக்கு இன்னமும் திருமணமாகவில்லை. அவனது கல்யாணத்தில் கிடைக்கப் போகும் வரதட்சணையைத்தான் பெண் நிர்மலாவின் கல்யாணத்துக்கு என்று மனதிற்குள்ளேயே ஒதுக்கி வைத்திருந்தாள். பம்பாயில் இருந்த போதும் நித்யானந்தன் வீட்டு செலவுக்கு அம்மாவுக்கு கணிசமான தொகையை அனுப்பி வந்தான். கரும்பை வேரோடு தின்ன ஆசைப்பட்டாள் பார்வதி. அவளது ஆசை அடங்கவில்லை. மகனுக்கு வேலை உயர்ந்து விட்டது என்று கடிதம் மூலம் தெரிந்து கொண்டதும் சம்பளமும் அதிகம் கிட்டும், வீடு, கார் போன்ற வசதிகளை கம்பெனி அவனுக்கு வாரி வழங்குமே, அவற்றை அவளும் அனுபவிக்க வேண்டாமா? பக்கத்து வீட்டு பங்கஜலம் கொய்யாப்பழம் வாங்க தம் மகனுக்கு அலுவலகம் கொடுத்திருக்கும் காரில் கொத்தவால் சாவடிக்கு போய் வரவில்லையா? சினிமா, நாடகம், சிநேகிதியை போய் பார்த்து வருவதற்கு என்று எல்லா விஷயங்களுக்கும் ஆபீஸின் உபயமான காரில் அவள் ஜம்மென்று பவனி வருகிறாளே. பக்கத்தில் வசித்த ஓட்டுக்கூரை வீட்டிலிருந்து அவள் குடும்பம் பங்களா ஒன்றுக்கு மாறிவிட்டதே. பங்கஜத்தின் மகனை விட நித்யானந்தம் அதிகம் படித்தவன், பெரிய வேலையில் இருக்கிறவன். அவனை விட ஒருபடி மேலாக வாழ்ந்து காட்ட வேண்டாமா? மகன் வந்ததும் உடனடியாக வீடு மாற முடியாதே என்று சில நாட்களுக்கு முன்னதாகவே வீடு தேடும் படலத்தில் ஈடுபட்டிருந்தாள். உயர்மட்டத்து மக்கள் வசிக்கும் காலனி ஒன்றில் தனி வீடு, சிறு தோட்டத்துடன் 3 படுக்கையறை கொண்ட நவீன பாணியில் கட்டப்பட்ட புத்தம்புதிய வீடு கிடைத்து விட்டது. வாடகை கேட்டு குலை நடுங்கி போனாள். முதலில் கம்பெனி கொடுக்க போகிறது, நமக்கேன் கவலை என்று மனதை சமாதானம் செய்து கொண்டாள். மகள் சென்னைக்கு வந்து குடியேறுவதற்குள் வீட்டிற்கு குடிபுக ஏற்பாடுகள் செய்துவிட்டான். நித்யானந்தம் 2 நாள் லீவு எடுத்துக்கொண்டு வந்து தாயாருக்கு உதவி செய்தான். பங்களா போன்ற வீட்டில் வசித்தால் மட்டும் போதுமா? அதை அலங்கரிக்க சோபா, நாற்காலிகள், படுக்கை அறைகள், கட்டில்கள், பீரோக்கள், கலர் டெலிவிஷன் என்று மடமடவென்று தங்களது நிலைமையை உயர்த்தி கொண்டு விட்டாள் பார்வதி.
பாவம் நித்யானந்தன். அவனது வங்கி சேமிப்பு அதே வேகத்தில் குறைந்து போயிற்று. போதாததற்கு கம்பெனியிலிருந்து ஒரு சிறு தொகை கடன் வாங்கிவிட்டிருந்தான். ஆனால் பார்வதிக்கு ஒரு பெரும் குறை. மகன் வேலை செய்த நிறுவனத்தில் அப்படி ஒரு கண்டிப்பான சட்டம். கம்பெனி தருகின்ற காரை ஊழியர்கள் மட்டுமே உபயோகிக்கலாம். வீட்டார்கள் வெங்காயம் வாங்கவும் சினிமா பார்க்கவும் குஷாலாக கிளம்பி காரில் ஏறிக்கொண்டு கடைத்தருவை சுற்றக்கூடாது. பங்கஜத்தை போல கம்பெனி காரில் ஊரை சுற்ற முடியவில்லையே என்று உள்ளூர குமைந்தாள். தன் சொந்த உபயோகத்திற்கு அவன் பம்பாயில் உபயோகித்து கொண்டிருந்த ஸ்கூட்டரை நித்யானந்தன் சென்னைக்கு கொண்டு வந்திருந்தான். முதல் நாள் வேலைக்கு கிளம்பும் முன் பார்வதி பக்கத்தில் இருந்த சித்தி விநாயகருக்கு அவன் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வந்திருந்தாள். சென்னை அலுவலகம் பம்பாயைப் போலவே பெரியதாம். இங்கே நிறைய பெண்கள் வேலை செய்கிறார்களாம். அம்மா ஆரம்பித்தாள். அவன் என்ன பச்சை குழந்தையா? 28 வயதை கடந்து விட்ட இளைஞன். அவனிடம் அம்மா அலுவலகத்தில் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்களே. உள்ளூர எரிச்சல் பட்டான். இந்த காலத்தில் வேலைக்கு போகிற பெண்கள் லேசுப்பட்டவர்கள் இல்லை. அம்மா, என் அண்ணி கூட வேலைக்கு போகிறவங்க தானே. உன் அண்ணி கல்யாணமானவள். மேலும் உன் அண்ணன் கண்டிப்பானவன். கணவன் குணம் தெரிஞ்சு அவள் அடக்கமாக நடந்துக்கிறா. நம் வீட்டு பெண்களை தவிர மற்ற எல்லாரும் பொல்லாதவன் நினைக்கிறீங்க அம்மா. கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தபடி புன்முறுவலுடன் கேட்டான் மகன். பிள்ளையை காலோடு தலைவரை பெருமையாக பார்த்தாள் பார்வதி. கோட் சூட் டை அலங்காரத்தில் அவன் கம்பீரமாக தெரிந்தான். நிறத்திலும் சாயலிலும் தன்னை கொண்டு பிறந்திருக்கிறான் நித்யானந்தம் என்று அவளுக்கு எப்போதும் ஒரு தனி பெருமை. மூத்தவனைப் போல எதிர்த்து பேசுகிறவன் இல்லை, கொஞ்சம் பிடிவாதக்காரன், அவ்வளவே என்று அம்மாவின் கணிப்பு. தன் பேச்சுக்கு கட்டுப்படும் நல்ல பிள்ளை என்றுதான் பார்வதி பல எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் மனதில் உருவாக்கி கொண்டிருந்தாள். காரை எடுக்கும் முன் வாசலில் போய் பார்த்துட்டு வரேன். பார்வதி பதற்றமாக தோட்டத்தை தாண்டி கேட்டை அகலத் திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். விநாயகர் கோயிலிருந்து பிரசாத கூடையுடன் கோடாலி முடிச்சில் மல்லிகை பூச்சரத்தை சொருகி கொண்டு நெற்றி நிறைய குங்குமம் இடையே அலங்கரித்த காஞ்சிபுர பட்டுச்சேலையுமாக நடுவயதை தாண்டி விட்டிருந்ததொரு சுமங்கலி பெண் நடந்து வருவதை கண்டாள். சீக்கிரம் கிளம்பு, நல்ல சகுனம். மகிழ்ச்சியுடன் மகனுக்கு உத்தரவு கொடுத்தாள். தெருவில் இறங்கிய கார் நெடுஞ்சாலைக்குள் மறையும் வரை நின்று பார்த்து விட்டுத்தான் உள்ளே திரும்பினாள். சென்னையிலே வளர்ந்து படித்து ஆளானவன்தான் நித்யானந்தம். நகரத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் அவனுக்கு தெரிந்தவிதான். ஆனாலும் சில ஆண்டுகள் பம்பாயில் வேலை பார்த்து விட்டு திரும்பி வந்தவனுக்கு நகரம் புதுமுகம் பூண்டு விட்டது போன்றதொரு பிரமிப்பு. எங்கு பார்த்தாலும் காளான் போல் கட்டிட குவியல். அண்ணாச்சாலையில் போக்குவரத்து நெரிசலில் நீந்தி கொண்டு தம்புச்செட்டி தெருவுக்குள் மெல்ல காரை விட்டார். கொஞ்ச தூரம் காரை செலுத்திய பின் இடது பக்கம் ஓடிய குறுகலான சந்தில்தான் ஹரிகிருஷ்ணன் அண்ட் சன்ஸின் கட்டிடம் தென்பட்டது. தெரு வழக்கம் போல சென்னையில் குறுகிய சந்து. அத்தனை அசுத்தங்களையும் தாங்கிக் கொண்டு மலையில் சேராகி கால் வைக்க முடியாதபடி ஒரே சகதியாக தென்பட்டது. காரை ஓற்றிச் சென்று கட்டிடத்தின் கீழே கார்கள் வைக்க ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திலே நிறுத்திவிட்டு மெல்ல நடந்து லிப்ட் அருகே வந்தான். உரம் விற்பனை செய்த பிரபலமானதொரு நிறுவனம். அந்த கட்டடத்தின் கீழ்ப்பகுதி ஒரு பக்கம் கார்கள் ஒதுக்குமிடமாகவும் மற்றொரு பகுதி மொத்த வியாபார கிடங்காகவும் உபயோகிக்கப்பட்டது. முதல் தளத்தில் சில்லறை விற்பனை அலுவலகமும் சேகரிப்பு அறைகளும் இருந்தன. இரண்டாவது தளத்தில்தான் அலுவலகம் முழுவதுமாக செயல்பட்டது. ரிசப்ஷனை தாண்டித்தான் கணக்கு வழக்கு பகுதி. அதற்கப்பால் மேனேஜரின் அறை. அந்த அறையை தாண்டி அடுத்ததாக இருப்பது மேனேஜிங் டைரக்டரின் அறை. ஹரிகிருஷ்ணன் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை சென்னை அலுவலகத்தை பார்வையிட வருவார். சில சமயம் அலுவலர்களுடன் விற்பனையை விருத்தி செய்யும் முறைகள் பற்றி பேசுவது வழக்கம். 3வது தளத்தில் இருந்த பெரிய ஹால் தான் அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு உபயோகிக்கப்பட்டது. இத்தனை விவரங்களையும் தலைமை கணக்கர் துரைசாமி அவனுக்கு விரிவாக முன்கூட்டியே கடிதத்தில் தெரிவித்து விட்டிருந்ததால் அவனுக்கு தான் ஏற்கனவே வேலை செய்த இடத்திற்குள் புகுவதை போன்ற பிரமை ஏற்பட்டது. லிப்டிலிருந்து 2வது தளத்தில் வெளிப்பட்டான். அரைவட்டமான சன்மைக்காய் இழைத்த மேஜைக்கு பின்னால் நின்ற அழகிய பற்கள் பளிச்சிட, கண்கள் பளபளக்க,
புன்முறுவலித்து கைகூப்பி வணக்கம் என்றாள். பதிலுக்கு தலையசைத்து வணக்கம் தெரிவித்து தனது பிரீப்கேஸுடன் நடந்தான். மேனேஜர் என்ற பொன் எழுத்தில் மேல்பகுதி கண்ணாடியில் பொறிக்கப்பட்ட அறையின் கதவை அவனுக்காக அலுவலக பையன் திறந்துவிட உள்ளே நுழைந்தான். பம்பாய் அலுவலக அறையைப் போலவே ஏசி அறை, சுழல் நாற்காலி, சன்மைக்காவில் முகம் தெரிந்த மேஜை, சிவப்பு வெள்ளை வண்ணங்களில் தொலைபேசிகள், கால் புதையும் ரத்தின கம்பளம் விரித்த தரை, அந்த வேலைக்கு வேண்டிய பந்தாக்களுடன் மேனேஜரின் அறை அவன் வரவுக்காக காத்திருந்தது. மேஜை மீது பெட்டியை வைத்துவிட்டு அவன் திரும்புவதற்குள் லேசாக அறையின் கதவு தட்டப்பட்டது. தலைமை கணக்கர் துரைசாமி மெல்ல தலையை நீட்டினார். அவர் வேலையில் ஓய்வடைய இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருந்தன. மனிதன் நாயைப் போல நன்றியோடு அந்த நிறுவனத்தில் உழைத்து கொண்டிருப்பவர், உஷ்ணமானி போல் எல்லோருடைய குணவிசேஷங்களையும் அளந்து வைத்து கொண்டிருப்பவர், நெற்றியில் விபூதி பட்டையும் நடுவே குங்கும பொட்டும் நரைத்த கிராப்பு தலையும் தொளதொளவென்ற வெள்ளைச்சட்டை பேண்டில் மனிதர் அலுவலகத்து அத்தனை பேரிடமும் தனி மதிப்பை தட்டி கொண்டு விட்டிருந்தார். குட் மார்னிங் சார், நான் தான் துரைசாமி, இந்த பகுதியின் ஹெட் கிளார்க். உங்களது நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடிதத்தில் எழுதியிருந்த பாங்கினைப் போலவே மனிதர் அடக்கமாக காணப்பட்டார். பார்த்த உடனே நித்யானந்தருக்கு அவரை மிகவும் பிடித்து விட்டது. குட் மார்னிங், உள்ளே வாங்க சார், பச்சரித்தான். இந்த செக்ஷனில் உள்ளவர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டியது முறை. தயவு செய்து என்னோடு வர முடியுமா? அப்படியே செய்கிறேன். புன்முறுவலித்தபடி தனது உடையை சரி செய்து கொண்டு இடது கையால் கிராப்பு முடியை லேசாக ஒதுக்கியபடி அவன் வெளியே வந்தான். கணக்கு வழக்கு பகுதியில் 12 ஊழியர்கள் இருந்தார்கள். அவர்களில் 4 பெண்கள். எல்லோரும் அவனை கண்டு எழுந்து நின்றனர். பொதுவாக எல்லோருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு துரைசாமியை தொடர்ந்தான். ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லிவிட்டு அவரது வேலையை விவரித்து அவனுக்கு நிதானமாக அறிமுகம் செய்து வைத்தார் துரைசாமி. மிஸ் மாயா தட்டழுத்தர், மிஸ் தேவகியும் தட்டழுத்தர், மிஸ் சாரதா கணக்கர். இங்கே வந்து சேர்ந்து சில மாதங்கள் தான் ஆகின்றன. இவர்தான் மிஸ் சுகன்யா. போன மாதம் பதவி உயர்ந்து எனக்கு உதவி கணக்கராக பணிபுரிகிறார். அதற்கு மேல் அவர் சொன்னது எதுவும் நித்யானந்தத்தின் காதுகளில் கேட்கவில்லை. தாயாரின் எச்சரிப்பை மறந்து போனான். கால்கள் தரையில் வேருண்டு விட்டதை போன்ற வியப்பில் எத்தனையோ காலமாக அவளை பார்த்து பழகிவிட்ட அனுபவம் போன்றதொரு திகைப்பில் ரோஜா வண்ண அமெரிக்க சார்ஜெட்டில் ஒரு ரோஜா மலர் போல பளிச்சென்று கண்களை ஈர்த்த நெடிய உயரமாக மிக குறைவான ஒப்பனையில் நிறைவான அளவுடன் தெரிந்த அவளை வைத்த விழி வாங்காது பார்த்தபடி ஒரு கணம் தன் நிலை மறந்து போனான். அவ்வளவுதான். அலுவலக ஊழியர்கள் விற்பனை பகுதி ஊழியர்களையும் மற்ற பகுதியில் வேலை பார்ப்பவர்களையும் பொதுகாலுக்கு வர சொல்லியிருக்கிறேன். அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், போகலாமா? திடுக்கிண்டு விழித்து கொண்டு அவர் பின்னால் நகர்ந்தான் நித்யானந்தன். கதவை தாண்டி ஹாலுக்குள் நுழையும் முன் எதேச்சியாக திரும்புவது போல் மறுபடி அந்த பக்கம் திரும்பி அவளை பார்த்தபோது அவளும் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தான். மார்பு படபடத்தது. இதுவரை உணராத ஒரு இன்பச் சிலிர்ப்பில் அவன் உடல் நடுங்கியது. இந்த உணர்வைத்தான் கதாசிரியர்களும் கவிகளும் காலமெல்லாம் காதல் என்று வர்ணிக்கிறார்களோ? இப்படி வாங்கோ என்று துரைசாமி வழிகாட்டாதிருந்தால் அவன் வாயிற்படியில் இடித்து கொண்டு விட்டிருப்பான். அப்படி தன்னையே மறந்ததொரு இன்ப நிலையில் அழுந்தி போய்விட்டான். இவர் பெயர் குருசாமி, இவர் என்று துரைசாமி அறிமுகப்படுத்தி கொண்டு போக எல்லோருக்கும் முறையே வணக்கம் தெரிவித்து தலையே அசைத்தானே ஒழிய அவன் நினைவு மீண்டும் மீண்டும் மிஸ் சுகன்யாவிடமே தாவி கொண்டிருந்தது.